ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சாதா நாட்டில் போட்டிருக்கேன். இப்போது சிவன்கண் நாட்டில் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வாட்டர் கேன்லாம் வச்சுட்டு போக முடியாது. ரவுண்டாக இருக்கும்ல டிஃபன் பாக்ஸு, நம்ம மைக்ரோவேவ் அவன்லலாம் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸாக இருக்குது அப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த லஞ்ச் பாக்ஸு கூட செஞ்சுருக்கேன். வாட்டர் கேன் பேக்லேயே சைடில் இப்போலாம் சொருகிக்கிற மாதிரி வந்திருக்கு. அதனால் பேக்லேயே வாட்டர் கேன் வச்சுக்கலாம், இந்த மாதிரி போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இது உள்ளார பாருங்கள், நம்ம டிஃபன் பாக்ஸு சைட் டிஷ் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம சாப்பாடு, சாம்பார், ரசம் அந்த மாதிரி 3 டப்பா வச்சுக்க முடியும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக கேட்டிருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சது. அதனால் திரும்பவும் இதே மாதிரி சிவன்கண்ணில் நெருக்கமாக போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது அதுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. 8.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 17 ஒயரு. அதில் 2 ஒயர் மட்டும் வெள்ளை எடுத்துக்கோங்க. 15 ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. வெள்ளை கலரு 2 எடுத்துக்கோங்க. மொத்தம் 17 ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்த ஒயரில் பாருங்கள், ஒரு 2.25 அடி விட்டுக்கிறேன். விட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்கிறது ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் ஒயரு 1 2 ஒரு 2.25 அடி சைடு விட்டுக்கோங்க. ஆரஞ்சு கலர் கட்டோடு இருக்கிற ஒயரு. வெள்ளை கலரு நம்ம கட் பண்ண ஒயரு. அது மேலே அதை மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே வைங்க. சைடில் அந்த 2.25 அளந்து விட்டதை அடிப்பக்கத்தில் வச்சு அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்துக்கோங்க. அது லெஃப்ட்டு சைடு நமக்கு இருக்கணும். மேலே பாருங்கள், அளந்து விட்டது மேலே வெள்ளை கலர் ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கும். 1 2 2.25 அடி 2.25 அடி ஒரு பக்கம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா 2.25 விட்டுருப்பேன். அதுக்கு நீங்கள் 2 விட்டிங்கன்னா கூட போதும். சைடு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அது இருந்தாலும் சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும் கூட. அதனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2.25 அடி சைடில் பாருங்கள், ஆரஞ்சு லெஃப்ட்டில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 2.25 அடி வெள்ளை கலர் ஒயர் ஒரு பக்கம் விட்டுருக்கோம். இப்போது மேலே கீழே அதிகமாக இருக்கும் நமக்கு. ஆரஞ்சு கலர் கட் பண்ணி வச்ச ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே போகிற அளவு அளந்து இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே மாட்டிட்டு கீழே அளந்து விட்டதை மேலே விடுங்க. அந்த வெள்ளை கலரோட சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழேருந்து மேலே தள்ளி விட்டு மேலே பார்த்துக்கணும் 2.25 அடி இருக்குதான்னு. ஒவ்வொரு டைமும் ஸ்கேல் வைக்க வேண்டாம். அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம கரெக்டாக விட்டோம்ல, அந்த வெள்ளை ஒயர் அளவு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டைமும். இப்போ கட் பண்ணி வச்ச எல்லா ஆரஞ்சு ஒயரையும் இதே மாதிரியே 15 ஆரஞ்சு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு வெள்ளை ஒயரை மட்டும் சேர்க்கணும். ஃபஸ்ட்லையும் கடைசியிலையும் ஒரு வெள்ளை ஒயரு போட்டுட்டு சென்டர் ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் 15, அப்போ மொத்தம் 17 போடணும். நான் ஃபஸ்ட்டு 19 போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு அது அவ்வளோ அகலம் வேணான்னு 17 போட்டுட்டேன். அதனால தான் உங்களுக்கு 17 சொல்லியிருக்கேன். இப்போது பாருங்கள், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு வெள்ளை, லாஸ்ட்டில் ஒரு வெள்ளை கலர் வச்சுட்டு இப்போ அந்த சைடில் நம்ம 2.25 அளந்து விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து கட் பண்ணிட்டாச்சு. இப்போ அடுத்து இனிமேல் ஸ்கேல் வச்சு அளக்க வேண்டாம். அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அடுத்த லைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே சிவன்கண்ணில் போட்டிருக்கோம். இந்த கூடை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சைடில் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு. இப்போது அப்படியே வரிசையாக நீட்டமாக போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டே வந்துட்டு கடைசியில் அளந்து கட் பண்ணி விட்டுறணும்.
இப்போது அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஒயர் ஜாயின் பண்ணோம்ல அந்த லைனு சென்டர் லைன் அது நடு லைன்னு தெரியறதுக்காக அந்த 2 பக்கமும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. போட்டுட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணி விடணும். அதே மாதிரியே போடுங்க. பாருங்கள் இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு இதை அளந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரியே சைடு அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற உயரம் மடிச்சுட்டு அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரியே வரிசையாக போடுங்க. 7 ஆரஞ்சு போட்டுட்டு கடைசியாக ஒரு வெள்ளை கலர் போடணும். அதே மாதிரி முடிச்சுக்கும் இந்த பக்கமும் போடணும். அந்த முடிச்சுக்கும் மேலே வந்து ஆரஞ்சு கலர் பாருங்கள் 7 போட்டிருக்கேன். கீழே 7 ஆரஞ்சு போட்டுட்டு அதே மாதிரியே அந்த லாஸ்ட்டில் ஒரு வெள்ளை கலர் லைனு ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். கீழேயும் ஒரு ரன்னிங் ஒயர் வெள்ளை கலர் வச்சு போடணும். அதாவது இந்த சென்டர் லைனு நடு லைனுக்கும் ஒரு பக்கம் 8 இந்த பக்கமும் 8 வரும். அப்போ நடு லைனை சேர்த்தா 17 வரும். அப்போ எல்லா பக்கமும் நமக்கு 17 இருக்கிற மாதிரி இருக்கும். பார்டர் வந்து வெள்ளை கலரில் பார்டர் வர மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நடு லைனுக்கும் அந்த பக்கம் நம்ம 7 லைன் ஆரஞ்சு போட்டுட்டு ஒரு வெள்ளை லைன் போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு கட்டோட இருக்கிறத வச்சு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் க்ரீனை கூட வச்சு போட்டுக்கலாம். இப்போ அடையாளத்துக்கு போட்ட முடிச்சியை எடுத்துட்டு மேலே நம்ம போட ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். 1 2 3 மூணாவது லைன்லேருந்து ஆரம்பித்து போடுங்க. மேலே போடுறதுக்கு சொருகிற அளவுக்கு பச்சை கலர் ஒயர் விட்டுட்டு 3வது ஒயர்லேருந்து மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாதா முடிச்சு போடுங்க. அடுத்தது சிவன்கண் நாட் போடணும். அதை ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இந்த கட்டோடு இருக்குல்ல அந்த பச்சை ஒயரை இப்படி எடுத்து வச்சுட்டு அடுத்து போட வேண்டிய ஒயரை எந்த பக்கம் மடிக்கிறேன்னு பாருங்கள். லெஃப்ட்டு சைடு மடிக்கிறேன். மடித்து இப்படி வச்சுட்டு அது மேலே பச்சை கலர் ஒயர் வச்சு கட்டை விரலை வச்சு அமுத்தி பிடிச்சிக்கிட்டு நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். உள்பக்கத்துலேருந்து விரலை அப்படி வச்சு பாருங்கள். அப்படி எடுத்துகிட்டு வந்து எஸ் மாதிரி அதாவது இசட் மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா. எப்படி வளைஞ்சி இப்படி வருது பாருங்கள். கையை வச்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி வளைச்சி நீங்கள் உள்ளார விடணும். அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இப்போ ஆரஞ்சு கலர் ஒயர் பாருங்கள். அப்படி கீழே இழுத்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் கீழே இருக்கிறத மேலே விட்டுடணும். அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு எல்லா பக்கமும் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிவன்கண் முடிச்சு வந்துடும். பக்கம் பக்கமாக இருக்கும். மேலே போகிற ஒயர் பாருங்கள். அந்த சாதா முடிச்சு போட்டுட்டு அடுத்து சிவன்கண் போடும்போது அப்படி பக்கமாக உங்களுக்கு வரும். இப்போ கேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அடுத்த லைனில் கண்ணு மாதிரியே உங்களுக்கு தெரியும் கேப்பு. இப்போ அடுத்தது பாருங்கள் சாதா முடிச்சு போடணும். ஒரு பேசிக் நாட் போட்டுட்டு அடுத்தது சிவன்கண் நாட் போடணும். ஒரு சாதா முடிச்சு ஒரு சிவன்கண் முடிச்சு போடணும். இப்போ அடுத்தது சிவன்கண் போடுறேன். எப்படின்னு பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு புரியறதுக்காக ஸ்லோவாக அப்படி சொல்லி கொடுக்குறேன். இப்போ மடிச்சுட்டு இதை கட்டை விரலை வச்சுட்டு அப்படி அமுத்தி பிடிச்சிக்கிட்டு நான் எப்படி வளைச்சி விடுறேன்னு பாருங்கள். கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி விட்டுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. சிவன்கண்லேயே மினி பேஸ்கெட்டு சின்ன கூடலாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டு பாருங்கள். ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் பக்கம் பக்கமாக இப்படி 2 2ஆக வருதா அப்படின்னு பார்க்கணும். ஒயரு ஒரு சாதா போட்டுட்டு அடுத்து ஒரு சிவன்கண் போடணும். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரணும். எந்த இடத்துலையும் நம்ம நிப்பாட்ட வேண்டாம். சுற்றிலும் அப்படியே போட்டுகிட்டே வரணும். ஒரு சாதா போடுங்க. அடுத்தது ஒரு சிவன்கண் போடுங்க. அதை அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இன்னொரு டைம் காட்டுறேன் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த பக்கம் மடிக்கிறேன். சாதாவுக்கு இந்த பக்கம் மடிப்போம். ரைட் சைடு மடிப்போம். சிவன்கண்ணுக்கு லெஃப்ட்டில் மடிச்சுட்டு இப்போ கட்டை விரலை வச்சு மேலே வச்சு அந்த ரன்னிங் ஒயரை பிடிச்சிக்கிட்டு இப்படி திருப்பி விடணும். உள்பக்கமாக அப்படி அந்த பச்சை ஒயரை பிடிச்சி ஒரு திருப்பிட்டு அந்த ஹோல்ஸ் மாதிரி வர மாதிரி உள்ளார விடணும். விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து அந்த லூப்பில் விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் கிடச்சிரும். சிவன்கண் நாட் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே போகிறது பாருங்களேன். பக்கம் பக்கமாக ஜோடி ஜோடியாக இருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ அடுத்தது ஒரு சாதா அடுத்து சிவன்கண் அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க.
எந்த இடத்துலையும் நிப்பாட்ட வேணாம். அப்படியே பாருங்கள், இப்படி வளைச்சி அப்படியே ஒரு சாதா ஒரு சிவன் கண் அப்படியே போட்டுட்டு வாங்க. அந்த லாஸ்ட்லேருந்து முன்னாடி கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணாமல் போட போகிறோம். அவ்வளோதான் கட்டோடு இருக்கிறத. பாருங்கள், இந்த ஆரம்பித்த இடம் அதுலேருந்து பாருங்கள் 4 கார்னர் இப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ சொருகிற அளவுக்கு விட்டிருந்த ஒயரை பின்பக்கம் வச்சு மடிச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை பாருங்கள், இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். ஆரம்பித்தது இருக்குல்ல, அதை வந்து லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு கீழே பின்பக்கத்தில் இருக்கிறத மேலே அப்படி தள்ளி விடுங்க. தள்ளி விட்டிங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும். அது உள்ளார நம்ம பின்னாடி மடித்து வச்சுருந்த அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை விடணும். அந்த லூப் மாதிரி ஹோல்ஸ் மாதிரி மடித்து வச்சுருக்கிறத உள்ளார விடணும். விட்டுட்டு அந்த மேலே போகிற ஒயரை முன்பக்கமாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அந்த பச்சை ரன்னிங் ஒயரு அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். பின்பக்கம் பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்குல்ல, அதை அப்படி இழுத்திங்கன்னா பாருங்கள் ஆரம்பித்தது முடித்தது சமமாக இருக்கும். இப்போது சொருகிற அளவுக்கு நம்ம விட்டுருந்தோம்ல, இதை அதுக்கப்புறம் சொருகி விட்டுருங்க. எந்த இடத்துல வேணாலும் சொருகலாம். நான் அப்படியே அந்த சைடு லைன் வெள்ளை கலர் தெரியுதில்ல, அந்த லைனில் அப்படியே சொருகிடுறேன். இப்போது ரன்னிங் ஒயரை பாருங்கள், இப்படி மடித்து அந்த ஜோடியாக இருக்குல்ல, அந்த ஒயரில் 2வது ஒயர் வந்து ஆரம்பிக்கணும். ரெண்டாக பக்கம் பக்கமாக இருக்கும் ஜோடி ஒயருங்க. அதில் அப்படி மடித்து மேலே எடுத்துகிட்டு வந்து சாதா பாருங்கள், கீழே அப்படியே சாய்வாக வரும். ஒரு சாதா முடிச்சு போட்டு அடுத்த லைன் ஆரம்பித்தாச்சு. அடுத்தது சிவன் கண் நாட் போடுறேன். ஒரு சாதா, ஒரு சிவன் கண், ஒரு சாதா, ஒரு சிவன் கண், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இங்கே ஜோடியாக உங்களுக்கு தெரியும். இப்போ கண் மாதிரியே அந்த கேப் உங்களுக்கு தெரியும். சாய்வாக ஒரு கண் மாதிரி தெரியும், ஒன்று நீட்டமாக ஒரு கண் மாதிரி தெரியும். ஒரு சாதா முடிச்சு ஒரு சிவன் கண், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், அங்கே ஆரம்பித்தது சாதாவில் ஆரம்பிச்சுட்டு அடுத்து சிவன் கண், இப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு காட்டுறேன். இப்போ 2வது லைனும் பாருங்கள் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். சிவன் கண்ணில் கூட போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ போட்டுட்டு வந்துட்டேன். ஆரம்பித்த இடம் முடித்த இடம் அந்த 2 இடமும் பாருங்கள். இப்போ திரும்ப அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். ஆரம்பித்தோம்ல, 2வது லைன் ஆரம்பித்ததை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே இழுத்து விட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார பின்னாடி மடித்து வச்ச ஒயரை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுங்க. தனியாக நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்படி இழுத்தோன்னே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. உள்பக்கம் அந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறது இருக்கும். அதையும் இழுத்தோன்னே பாருங்கள், ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் அப்படியே ஈக்குவலாக முடிஞ்சிருக்கும். இப்போ பின்பக்கம் இருக்கிறத அப்படி மடக்கி இப்படி முன்பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. அது எந்த கேப்பில் வருதோ அந்த இடத்துல அடுத்த 3வது லைன் ஆரம்பிக்கிறோம். 3வது லைன் ஆரம்பிக்கும்போது சாதாவில் இதே மாதிரியே அப்படியே சாய்வாக வரும். ஒரு சாதா, ஒரு சிவன் கண்ணு அடுத்தடுத்து போடுங்க. ஒவ்வொரு லைன் போட்டு முடித்ததுக்கப்புறமும் இதே மாதிரி தான் நீங்கள் ஏணிப்படி முடித்து போட்டுட்டு அடுத்து 4வது லைன் ஆரம்பிக்கணும். சாதா முடிச்சில் ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஒரு சிவன் கண், இப்படி ஆரம்பித்து மேலே வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. ஹைட்டு நான் போட்டுட்டு எத்தனை லைன் போடணும்னு காமிக்கிறேன். இப்போ 16 லைன் நான் மொத்தம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒயர் வந்து சின்னதாகிடுச்சு. ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த கம்மியாக இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால் போட முடியாது. அதனால் ஏணிப்படி முடித்து போட்டுட்டு எப்பயும் போல் பாருங்கள், ஏணிப்படி முடித்து போட்டு காமிக்கிறேன். அந்த ஆரம்பித்த லைன் வந்து லூஸ் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை அப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இதை லூஸ் பண்ணி மேல் பக்கம் கொண்டு வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளார அதை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் சமமாக இருக்கும். இப்போ கூட ஃபுல்லாக இப்போ கட்டோடு இருக்கிறத சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை சொருகி விட்டுருங்க. உடனே சொருகிடுங்க. உங்களுக்கு எப்படி சொருகுனா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. நிறைய விதமான லஞ்ச் கூடைகள், வாட்டர் கேனும் வைக்கிற மாதிரி ஹைட்டாக நம்ம ஸ்கூலுக்கெலாம் கொடுக்குற மாதிரியும் நான் லஞ்ச் பேக்கு போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள்.
சிவன் கண்லேயும் போட்டிருக்கேன், சாதா முடிச்சிலையும் நம்ம மூடி போட்ட மாதிரி கூடைகள் நிறைய போட்டிருக்கேன். இப்போது இந்த அதிகமாக இருக்குல்ல, இந்த ஒயருங்களை மட்டும் அப்படியே அந்த முடிச்சு போட்டுருங்க. அந்த 17 ஒயர் வரும், அந்த 17 மட்டும் முடிச்சு போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம சொருக போகிறோம். எப்படி சொருகணுன்னா 1 2 3 மூணாவது லைனில் சொருகணும். இந்த சிவன்கண் போட்டிருக்கோம்ல, ஒரு சாதா ஒரு சிவன்கண் அந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, அதனால் சொருகும் போதும் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஒரு டைம் ஒயரை விட்டு இழுத்தோம்னா அடுத்து லெஃப்ட் சைட்லேருந்து விடுற மாதிரி அப்படி வரும். கையை கொஞ்சம் மாற்றி மாற்றி இப்படி விடுற மாதிரி வரும். நான் எப்படி விடுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் பார்த்து விட்டேன்னா அடுத்தது அந்த சைட்லேருந்து விடணும். அப்படி விட்டு நீட்டமாக ஒரு லைன் உள்ளார மடங்கி வரும், அந்த மாதிரி மடங்கி சொருகுங்க. இப்போ 3 பக்கமும் ஒரு லைன் மட்டும் மடக்கி உள்ளார போகிற மாதிரி 3 பக்கம் சொருகிட்டோம். இப்போது அந்த ஒயர் வளர்த்தியாக இருக்குல்ல, அந்த பக்கத்தை தவிர மீதி எல்லாமே சொருகிட்டோம். இப்போ அடுத்தது 6 அடியில் ஒரு ஒயர் க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 பக்கத்தை நம்ம கட்ட போகிறோம். அந்த ஒயர் நீட்டமாக இருக்குல்ல, அந்த பகுதியில் இப்படி பிடிச்சிக்கோங்க. அதிலிருந்து பிடிச்சிட்டு இந்த பக்கம் பேஸ் போட்டோம்ல அடியில், அந்த பேஸ் வரைக்கும் வரணும், கட்டணும். ஃபஸ்ட்டு உள்ளார வெளிப்பக்கத்துலேருந்து அந்த ஒயரை கொஞ்சம் உள்ளார விட்டு ஒரு 4-5 நாட்டு வரைக்கும் சொருகிடுங்க. 4-5 லைன் வரைக்கும் கீழே கொஞ்சம் சொருகிக்கோங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி பிடிச்சு கட்டுறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி கட்டுங்க. இப்படி அதுக்கு தான் உங்களுக்கு அந்த வெள்ளை கலர் லைன் ஒரு லைன் கொடுத்துருக்கேன், பார்டர் மாதிரி உங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்காக. இப்போ பாருங்கள், அந்த ஓட்டைக்கு நேர் ஓட்டையில் விட்டுட்டு அந்த பக்கம் ஆப்போசிட் ஓட்டையில் விடுறேன், கொஞ்சம் கீழே உள்ளதில். நான் எப்படி விட்டுருக்கேன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் விடும்போது பாருங்கள், அந்த ஒயர் வந்துச்சுல, அந்த ஒயர் வந்ததுக்கும் நேரில் விடுறேன். நேரில் விட்டுட்டு அந்த பக்கம் வரும்போது அதுக்கும் கீழே வர மாதிரி விடுறேன். பாருங்கள், இது நேராக இருக்குது, அது அதுக்கும் கீழ் பக்கம் அப்படி கொண்டு வரோம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்பப்போ இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி இழுத்துங்கன்னா தான் உங்களுக்கு டைட்டாக அந்த கட்டு தெரியும், உங்களுக்கு நல்லா கட்டி இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும். நான் ஜூட் பேக் மாடலில் போட்டிருக்கேன் கூடைகள், பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கூடை. நிறைய பேர் சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சேல்லாம் பண்ணலை, வீடியோவுக்காக மட்டும்தான் நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்படி பாருங்கள், நான் இப்படி மடித்து காட்டுற மாதிரி 3 சைடும் நம்ம கட்டி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு உள்ளார சொருகிடணும். இப்போ நான் விட்ட மாதிரியே அப்படியே விட்டுக்கிட்டே வாங்க, விட்டு கட்டிட்டு வாங்க. இப்போ 1 2 3 இந்த 3 பக்கமும் அப்படி கட்டிட்டு நீங்கள் உள்ளார சொருகி விட்டுறணும். மேலே வரைக்கும் அப்படி நல்லா இழுத்து நல்லா கட்டிட்டு இழுத்து சொருகிடுங்க. இப்போ நான் ஒரு பக்கத்துக்கு இந்த 3 பக்கத்துக்கும் கட்டுறதுக்கு நான் 6 அடி ஒயர் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் 6 அடி ஒயர் எடுத்து கட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கட்டியிருக்கோம்ல, அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் கட்டணும். 6 அடி ஒயர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது 3/4 அடி மட்டும் ஒயர் சைடில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு சொருகிற அளவுக்கு விடுவோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 3/4 அடியாக விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தாலும் மூடி ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ எந்த ஒயரில் நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கிறது, என்ன நாட்டில் முடிச்சிருக்கோம், என்ன முடிச்சியில் முடிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பித்து சாதா ஒரு சிவன்கண், ஒரு சாதா ஒரு சிவன்கண், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், போட்டுட்டு ஒரு 3/4 அடி ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். இது சிவன்கண்ணில், முன்னாடி சாதாவில் ஆரம்பித்தோம், அதனால் இப்போ சிவன்கண்ணில் ஆரம்பிக்கிறோம். 2வது லைன் சிவன்கண்ணில் ஆரம்பிக்கிறோம். இதை போட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே நீங்கள் நீட்டமாக போட்டுக்கிட்டே வாங்க. மூடி நம்ம போடணும், அதுக்காக மூடுற வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு நான் காமிக்கிறேன் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், நான் அது மாதிரி 19 லைன் போட்டிருக்கோம். மொத்தம் பேஸ் 17 தானே, ஆனால் நீங்கள் 19 போடுங்க. அப்போ தான் அது க்ளோஸ் ஆகி வர மாதிரி வரும், கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ 19 போட்டாச்சு. அடுத்தது நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போது ஒயர் சொருகணும். 2 பக்கமும் ஒரு ஒயர் சொருகுனிங்கன்னா தான் அந்த இடத்துல மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கொஞ்சம் சொருகிற அளவு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வெள்ளை ஒயருக்கும் இந்த பக்கம் அவுட்டரில் வெளிப்பக்கத்தில் அதை உள்பக்கத்தில் சொருகுங்க.
ஒரு 4-5 முடிச்சியாவது சொருகுங்க, சொருகி விட்டுருங்க. அப்போ தான் அது எடுத்துக்கிட்டு வராமல் இருக்கும். இது வந்து நம்ம அந்த மாதிரி சொருகும்போது தான் அந்த சிவன் கண் ஒரு சாதாரண நம்ம போடும்போது சரியாக வரும். ரெண்டாவது அந்த இடத்துல எட்ஜில் நம்ம மூடும்போது அந்த கூடை கொஞ்சம் அந்த இடத்துல விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் 2 இது போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு வந்துடுது. அதனால் ஒயர் வந்து இப்படி ஒன்று ஒன்று சொருகிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் சொருகுங்க. மேலே போகிற ஒயர் அளவு அளந்துட்டு நீங்கள் சொருகிறதுக்கு பாருங்கள், ஒரு 4-5 நாட்டுக்கும் கீழே சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு மேலே வந்து நம்ம கூட போடணும். அதனால் அந்த ரஃப் சர்ஃபேஸு உள்பக்கம் வச்சு அப்படி சொருகுங்க. அப்படியே நீட்டமாக கொஞ்சம் தூரத்துக்கு சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருகிட்டு நீங்கள் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு மேலே மூடுறப்போ ஈஸியாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது சிவன்கண் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சாதாவுலேயும் போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் இருக்குது, ஏற்கனவே கோல்டு கலர்லேயும் சந்தன கலர்லேயும் போட்டிருக்கோம், பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்போ நிறைய பேருக்கும் கூடைகள் வந்து எப்படி போடுறதுன்னு போய் சேரும். இப்போது அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும். அதனால் சிவன் கண்ணில் ஆரம்பிக்கிறேன். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு அந்த க்ரீன் கலர் ஒயரை வச்சு இனிமேல் நீங்கள் வரிசையாக அப்படியே போட்டுகிட்டே வரணும். அந்த ஒரு சாதா போட்டால் ஒரு சிவன்கண், ஒரு சிவன்கண் போட்டால் அடுத்தது ஒரு சாதா, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். நீங்கள் அந்த ஒயர் சொருகின இடம் வரும்போது நான் எப்படின்னு காமிக்கிறேன். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், அந்த கண் கரெக்டாக வருதான்னு பார்த்து அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கணும், எங்கே முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாருங்கள், இந்த சொருகணும்ல அந்த பச்சை கலர் ஒயருக்கிட்ட அந்த இடம் பாருங்கள், லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். எந்த மாற்றமும் இல்லை. எதில் நீங்கள் இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு ஒயர் சிவன் கண்ணில் முடியுது. அதனால் அடுத்தது நம்மகிட்ட என்ன பண்ணணும், அந்த சொருகின ஒயரை சாதா போடணும், அவ்வளவுதான். அது வந்து பச்சை சொருகின ஒயர் நான் இப்போ போட்டது. அடுத்தது சிவன் கண் போடுங்க. அந்த வெள்ளை ஒயர் ஏற்கனவே இருக்கிறது, ஒரு ஒயர் தான் நம்ம சொருகணும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் 2 வருதா, அப்படி ஜோடியாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வரும் கரெக்டாக. அப்படி சொருகுனா மட்டும்தான் அப்படி கரெக்டாக நமக்கு வருது. இப்போ இப்படியே மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். வரிசையாக போட்டுட்டு வாங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த இடமும் அந்த இன்னொரு ஒயர் சொருகணும்ல அந்த இடத்துலையும் அதே மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும், அவ்வளோதான். இப்போ போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இங்கே ஆரம்பித்தது பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே முழுசாக போட்டுட்டு மேலேயும் போட்டுட்டு சைட்லேயும் அப்படியே போட்டுட்டு இங்கே சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிடணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போது அடுத்தது இன்னொரு லைன் போட போகிறேன். இதே மாதிரியே நீங்கள் போடுங்க. உங்களுக்கு அந்த பட்டன் வைக்க போகிறேன், நான் மேக்னெட்டிக் பட்டன் வந்து வைக்க போகிறேன். அந்த சைடுலேயும் கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அந்த சைடுலேயும் நமக்கு மூடின மாதிரி தெரியணும். அதுக்காக தான் நான் இப்போ அந்த பச்சை கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்ருக்கோம் நம்ம. அப்போது அந்த பட்டன் வைக்கணும் நம்ம, அதுக்கு ஒரு 3 லைனாவது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் 3 பக்கமும் அந்த பட்டன் வைக்க போகிறேன். சைடில் இப்போ உள்பக்கம் இருக்கிறது எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது. அதனால் இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். 1 2 3 லைன் நான் போட்டிருக்கேன். இப்போது இப்படி வச்சு மூடி பார்க்கும்போது பாருங்கள், இது போதும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இப்போது சொருகணும். ஒயர் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம சொருகும்போது தான் மூடி வந்து ஸ்டிஃபாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். மூடி வந்து வளைஞ்சி கொடுக்காம அப்படிலாம் நெளியாமல் இருக்கும். அதனால் எல்லா ஒயரையும் முடிஞ்ச அளவுக்கு சைடில் மேலே இருக்கிறத நேராக கீழே சொருகுங்க, சைடில் இருக்கிறத சைடாக சொருகிடுங்க, அவ்வளவுதான். கீழே அந்த 5 பட்டன் வச்சுட்டேன். குமிழ் வைக்கிறது அது ஒன்றும் இல்லை, அப்படியே வச்சு அமுத்தி விடுறது தான். அது ஃபுல்லாக சொருகுனதை காமிச்சா டைம் ஆயிரும்ல, அதனால் அது காட்டலை. அப்படியே பாருங்கள், மேலே இருக்கிறது கீழே அப்படியே எந்த ஒரு லைனும் கீழே மடங்கி வராமல் சொருகணும், அவ்வளோதான். இந்த பட்டன் பாருங்கள், சும்மா அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பக்கமும் கொக்கி மாதிரி இருக்கும், அதை அமுத்தி விடணும், அவ்வளவுதான். மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சிட்டிங்கன்னா ஒன்று பள்ளமாக இருக்கும், ஒன்றில் புள்ளி மாதிரி இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளார அது போய் மேக்னெட்டிக் நம்ம பர்ஸுக்கெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பட்டன் தான் இது. இது மாதிரி வச்சுக்கோங்க. இது அமேசானில் வாங்கினேன் நான்.
நல்லா சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. நடு லைன் பார்த்துட்டு வெளி பக்கம் ஒன்று, அந்த மேல் மூடியில் ஒன்று வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அமுத்தி விட்டுறலாம் கையில், அவ்வளோதான். பாருங்கள், இப்படி பட்டன் இப்படி வச்சு அமுத்துனீங்கன்னா ஒட்டிக்கும். அது காந்த மாதிரி இழுத்துக்கும், கரெக்டாக இருக்கும். நான் 3 பக்கத்துக்கு அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு சேஃப்டிக்காக. இது மாதிரி வைக்க தெரியாதவங்களுக்காக நான் வந்து லாக் போடுறதும் சொல்லி கொடுக்குறேன். இந்த பூ எப்படி போடுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 5.5 அடி ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ கைப்பிடிக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பூவுக்கு போடுற லாக்கு கைப்பிடி எப்படின்னு அடுத்தது சொல்லி கொடுக்குறேன். இப்போ 5.5 அடியில் நீங்கள் 4 ஒயர் இல்லைனா 5 ஒயர் அந்த மாதிரி உள் ஒயர் உங்கள் இஷ்டம், எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் கீழேருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த கட்டினதுலேருந்து லாஸ்ட்டு லைனில் 2 லைன் எடுத்துக்கிறேன். ஒரு கேப்பு விட்டுட்டு இன்னொரு கேப்பில் 2 லைனாக சேர்த்த மாதிரி ஒயரை இப்படி வச்சு சமமாக பிடிச்சிக்கோங்க. உள்பக்கம் பாருங்கள், ஒரு லைனை விட்டுட்டு நான் அந்த மாதிரி விடுறேன். இது வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட போகிறேன். நான் ஏற்கனவே போட்டதுலேயும் முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். அதுவே பார்க்க அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி போடுறேன். உள் ஒயர் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் 2 3 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ சமமாக இந்த மாதிரி வச்சு பள்ளம் பகுதி உள்பக்கமும் வளவள பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் சமமாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேலே போடுறதுக்கு கட்டோடு இருக்கிற ஒயர் தான் நம்ம எடுக்கணும். இது போடுறதுக்கு பாருங்கள், அந்த ஹோல்ஸில் சொருகிட்டு ஆப்போசிட்டில் அந்த ஒயர் சொருகிருக்கிறோம்ல அதே மாதிரியே விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கத்தில் பாருங்கள், சும்மா அப்படி ஒரு 15 சென்டிமீட்டர், ஒரு 1/4 அடி அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குல்ல, அதை பாருங்கள், அந்த லெஃப்ட் கையில் கொண்டு வந்து இப்படி கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். உள்பக்கம் அந்த லூப்பு மடிக்கிறது இருக்கணும். பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி மடித்து அந்த மடிக்கிறது பாருங்கள், உள்பக்கத்துலேருந்து அப்படி பிடிச்சி நான் உங்களுக்கு 2 3 டைம் அதான் அப்படி வச்சு காமிக்கிறேன். அப்படி வச்சு அந்த லூப்புக்குள்ளார ஒரு பக்கத்தில் உள்ளதை அப்படி போட்டு இழுத்துக்கோங்க. உள்ளார விட்டு எடுத்துட்டு இப்போ அதை அப்படியே மடித்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த கையில் ஒரு டைம் அந்த நம்ம மடிக்கிறோம்ல, அந்த மடித்து கட்டோடு இருக்கிற ஒயரு உள் சைடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மடிக்கிறதுல உள் பக்கம் இருக்கணும். அதாவது இப்படி பாருங்கள், இப்படி மடிக்கிறோம்ல, மடிச்சுட்டு அந்த கட்டோடு இருக்கிறது உள் பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு இப்படி இழுத்தாக அது முடிச்சு மாதிரி விழும். இப்போ இந்த பக்கம் அப்படியே திருப்பி இந்த பக்கம் கொண்டு வரணும். இப்படி ஒரு கைக்கும் நம்ம மாற்றி மாற்றி போடணும். தனியாக நம்ம முறுக்கு கைப்பிடிக்குன்னு தனியாகவும் நம்ம போட்டிருக்கேன் பாருங்கள். இது தனியாக கூடைய 2 3 பார்ட்டாக போடலாம். அப்படி போட்டாக்கா அது ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் எல்லாத்தையும் ஒரே பார்ட்டாக போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ போட்டுட்ருக்கேன். கைப்பிடியும் உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டு. இல்லைன்னா கேட்குறாங்க கைப்பிடிக்கு எப்படி அப்படின்னு, அதனால தான். இதே மாதிரியே தான், இது ஈஸி தான். 2 கையிலையும் மாற்றி மாற்றி கட்டோடு இருக்கிற ஒயர் தான் வச்சு பண்ணிகிட்டே வரணும். இப்படி லெஃப்ட்டு ஒரு டைம், ரைட்டு ஒரு டைம் அந்த லூப் மாதிரி இப்படி மடிக்கணும். இப்படி மேலே பாருங்கள், அப்படி மடித்து ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் பண்ணிவிட்டு அதை எப்படி மடித்து கொண்டு வரேன். இப்படி முடித்து இழுத்துட்டு அந்த ஒயர் சென்டரில் வந்துடும். உள்ளார திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த பின்பக்கம் மடங்கி இல்லாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், இப்படி திருப்பி இந்த ஒயரை இப்படி மடக்கி இந்த பக்கம் கொண்டு வந்து அந்த லூப் மாதிரி மடிச்சுட்டு அதை விடணும். இப்போ பாருங்கள், இப்படி மடித்து கொண்டு வரேன். ஈஸி தான். இதே மாதிரியே அப்படியே மேலே வரைக்கும் நீங்கள் பின்னிக்கிட்டு வாங்க. சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வாங்க. இப்போ பின்னியாச்சு. நம்ம இன்னொரு கைப்பிடிக்காக இதை அளந்து வச்சுக்கோங்க. ஸ்கேலில் எத்தனை ஸ்கேல் வருது அப்படிங்கன்னு அளந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஆப்போசிட்டில் கைப்பிடி போடும்போதும் உங்களுக்கு அத்தனை அடி நம்ம எவ்வளோ பின்னிருக்கோங்கிறது அளவு தெரிஞ்சால் 2 கைப்பிடியும் சமமாக இருக்கும். அதுக்காக ஒயர் அதே அளவு தான் எடுப்போம். ஆனால் நம்ம பின்னுறது எவ்வளோ பின்னிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கமும் இப்படி பட்டன் போட்டிருக்கேன். அது ஈஸியாக அப்படி இருக்கும். இப்போ அதனால் கட்டுறதுக்கு வந்து அந்த மூடி மாதிரி இருக்குல்ல, அதுக்கும் கீழே தான் கட்டணும். அப்போது 1 2 3 4 லைனுக்கும் கீழே கட்டணும்.
அதுக்கு நேராக அப்படியே ஒரு பிட்டு ஒயர் எடுத்து கட்டிக்கோங்க. ஒரு 3/4 அடி அந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ஒரு டைம் சுற்றுங்க. உள்ளேருந்து இந்த பக்கம் அந்த நடு ஹோல்ஸை விட்டுட்டு அந்த கைப்பிடி எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இந்த மேலே பின்னிட்டு வந்ததை ஒரு டைட்டு கொடுத்து இழுத்து உள்ளார ஒரு முடிச்சு போட்டு உள்ளார சொருகி விட்டுறணும். கூடையோடு சேர்த்து கட்டுறோம், அவ்வளவுதான். கட்டிட்டு அதை சொருகி விட்டுருங்க. உள்ளார பாருங்கள், ஒரே ஒரு முடிச்சு போட்டுட்டு கீழே ஒரு 4-5 லைன் சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், பிரிஞ்சு வராமல். அதே மாதிரி அந்த கைப்பிடியும் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி கொண்டு வந்து கட்டணும். கீழே வந்து ஆரம்பித்தோம்ல அதே மாதிரி பின்னிட்டு வந்ததை உள்ளார பாருங்கள் விட்டுருக்கேன். அந்த 2 சைடும் சொருகிற அளவுக்கு ஒயர் இருந்துச்சுல, அதை உள்ளார விட்டுட்டு கட்டோடு இருக்கிறத ஒரு 3/4 அடி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு உள்ளார எல்லா ஒயரையும் நான் விட்டுட்டேன். அது கிளிப்பிங்ஸ் காமணும் பாருங்கள். உள்ளார அந்த பக்கம் ஒயர் எல்லாம் மொத்தமாக இருக்கும்ல, எல்லா ஒயரையும் அந்த 2 ஓட்டையிலையும் விட்டுட்டு இந்த கட்டோடு இருக்கிறத கட் பண்ணதையும் போட்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒரே ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நிறையா ஒயர் இருக்கும், அதை எல்லாத்தையும் சொருகிடணும். எல்லா ஒயரையும் நீங்கள் சைடில் சொருகி விட்டுறணும். இங்கேயும் இந்த பக்கம் கட்டினோம்ல, அதுக்கு நேராக பார்த்து கை வச்சு பாருங்கள். நேராக பார்த்து 4 லைனுக்கும் கீழே அதை கட்டி விட்டுருங்க. அப்போது கைப்பிடி வந்து வளைஞ்சி விழாமல் இருக்கும். எல்லாத்தையும் சொருகி விட்டுறணும். ஒரு முடிச்சு போட்டு டைட்டாக அந்த கைப்பிடியை அமுத்தி உள்ளார வரைக்கும் கட்டிட்டு ஒரே ஒரு முடிச்சு போட்டு சொருகி விட்டுறணும். அவ்வளோதான் பாருங்கள், கைப்பிடி போட்டாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் கைப்பிடி ஆப்போசிட்லேயும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பூ லாக் அந்த மேக்னெட்டிக் பட்டன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு லாக்கும் சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இந்த லாக்கும் சொல்கிறேன். 2.5 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன். உருட்டு கைப்பிடி தான் நம்ம போட போகிறோம். இந்த பூ வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். அதையும் போட்டுட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகிடும். ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழேன்னு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் நம்மளை பார்த்து இருக்கிறது தூக்கிட்டு இருக்கு. அதனால் ரைட்டில் இருக்கிற ஒயரை அந்த பக்கம் கொண்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தி இந்த கைக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி லெஃப்ட்டில் ஒரு டைம் ரைட்டில் ஒரு டைம் கொடுக்கணும். அடியில் கொடுத்து 2 ஒயருக்கும் நடுவில் கொடுத்து அப்படி பின்னிட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி பூவை வச்சு பாருங்கள். லாக்கு டைட்டாக அப்படி வச்சு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒயருங்களை பாருங்கள், நான் சொருகிற மாதிரி உள்ளார விட்டு சொருகுங்க. இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு டைட்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த நம்ம ஆரம்பித்த இடம் இருக்கும்ல, அந்த ஹோல்ஸ்லேயே 2 பக்கமும் விடுங்க. விட்டுட்டு மேலே ஒரு டைம் நம்ம அதை கட்டுறேன் பாருங்கள். அதை வாய் விரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், எடுத்துக்கிட்டு வந்துடும். இல்லைனா நான் இப்போ பாருங்கள் அந்த எப்படி கட்டுறேன், அது 2ஐயும் சேர்த்து இப்படி ஒரு சுற்றும் போது அது இன்னும் கொஞ்சம் அகலமாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாகிக்கும். அது 2ஐயும் பாருங்கள் சேர்த்து இப்படி ஒரு சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே கீழே எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுற வேண்டிதான். அந்த பூ எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். தனியாக பூ எப்படி போடுறதுனே போட்டிருக்கேன். அது எந்த விதமான பூ வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. 2-3 விதமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இது கூட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.